இப்பவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்களும் இந்த ஊர் தாங்க ஐயா. நீங்க பரிசு குடிச்ச அதே ஸ்கூல்ல தான் என் பையனும் படிச்சிட்டு இருந்தா ஐயா. பரீட்சைக்கு 10 நாளைக்கு முன்னால ஒரு விபத்துல இறந்து போயிட்டா ஐயா. அவன் படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் இந்த பிள்ளைங்களுக்காவது உதவிட்டாங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த 5 மாணவர்களும் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பெரிய அதிர்ச்சி அந்த செய்தி வந்துச்சு. நாம நம்பின விஷயம் எல்லாம் பொய்யா போயிடுச்சுங்க. அந்த 5 பசங்களும் வேலைக்காக நம்ம நாட்டை விட்டே போயிட்டாங்க ஐயா. நீங்க தானே சொன்னீங்க இவங்க படிச்சா அந்த ஊரு முன்னேறுன்னு. பாருங்க இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் மாடு மேய்க்கவும் சாணி தட்டவும் விட்டுருக்கணும். படிக்க வச்சது தப்பா போச்சு. சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு செய்ய மாட்டான்னு ஏன் நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போமே. அவங்க ஃபாரின் போனதுக்கு சொன்ன காரணம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? இந்த தப்பு அவங்க பேர்ல மட்டும் இல்ல, நம்ம மேலே இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டை விட்டு ஏன் போறாங்கன்னு கேட்கறத விட அவங்கெல்லாம் இங்கே இருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டையே ஒன்றும் மாத்தலங்கிற கேள்வி மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலாக கிடைச்சதுதான் OPIC. ஹலோ அண்ணா, சொல்லுமா. அண்ணா உங்களுக்கு மருமக பிறக்க போறா. என்னைக்கு OPIC ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் நீ கன்சீவ் ஆன விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சது. ப்ராஜெக்டும் நீயும் ஒன்னா வளர்ந்தீங்க. திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு புரட்சி தலைவர் பாடி உலக நாடுகளே நம்மளை திரும்பி பார்க்க வச்சார். இப்படி பல தலைவர்களும் அறிஞர்களும் வாழ்ந்த நாடு நம்மோடது. ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் மற்ற நாடுகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வளர்ந்த நாடான அமெரிக்கா ஆயில மிடில் ஈஸ்ட்ல இருந்தும், ஆட்டோமொபைல்ஸ் ஜப்பான்ல இருந்தும், எலக்ட்ரானிக்ஸ் கொரியால இருந்தும், விஸ்கியை ஸ்காட்லாண்ட்ல இருந்தும் இம்போர்ட் பண்றாங்க. இப்படி உயிரில்லாத பல பொருட்களை பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ற அவங்க நம்ம நாட்டிலேருந்து என்ன இம்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? படிச்ச முதல் தரமான இளைஞர்கள். இதனால்தான் எல்லா துறையிலையும் முத்திர பதிக்கின்ற இளைஞர்கள் இருந்தும் நம்ம நாடு இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாவே இருக்கு. சார், எல்லா வருஷமும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை வராங்க. அதுல 100 பேர் ஃபாரின் போய் வர்க் பண்ண தப்பா சார்? எத்தனை பேர் போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, எப்படிப்பட்டவங்க போறாங்கங்கிறதா முக்கியம். ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய இந்தியாவிலே பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்தியருக்கே வேலை தராங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி. நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போகாம இருந்திருந்தா, இங்கேயே தொழில் தொடங்கி இருந்தாங்கன்னா இந்நேரம் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வேலை தேடி வந்திருப்பாங்க. சார், பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அந்த பணத்தை தேடி தானே ஃபாரினே போறாங்க. ஒத்துக்கிறேன், பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா டாலர் இல்லாம வாழலாம் இல்லையா? நீங்க ஃபாரின் போறதை நான் தப்புன்னு சொல்லல, போகாம இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்றேன். அதுக்கு கிடைச்ச தீர்வு தான் OPIC, ஆபரேஷன் பாசிட்டிவ் இந்தியா கான்சியஸ்னஸ். இது நம்ம நாட்டை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் மாடல். இதை பல வருஷங்களா நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்.
இது ஒரு சாராருக்குன்னு இல்லாம பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு கல்லூரிகள், கார்ப்பரேட் செக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இப்படி எல்லாருக்கும் ஹியூமன் ரிசோர்சஸ்ல உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் இந்த மாடலுடைய தனித்தன்மை. அப்போ ஏன் சார் இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ரிசர்ச் அளவில் இருக்க இந்த மாடலை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூஜ் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் முன் வந்தாங்க. ஆனால் அவங்க வைக்கிற ஒரே கண்டிஷன் இது அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான். ஆனால் ஒத்துக்கல. இந்த மாடலோட வேல்யூ புரிஞ்சு இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் அவங்க கூட சேர்ந்து பணிபுரிய நான் தயாராக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் arise, awake, stop not till your goal is reached. இந்தியாவோட முன்னேற்றம் நமது உரிமை. 2020 இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குவோம். ஜெய் ஹிந்த். நாம செய்ய போற அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். என்ன டாட், பை எலெக்ஷன் தான் வரப்போதா? ஏன்? இல்ல, ரொம்ப நல்ல ப்ராஜெக்டா இருக்கே, அதான் கேட்டேன். அகிலேஷ், ஐம் சாரி, அகிலேஷ் ஆச்சாரியா. சொல்லுங்கப்பா. நீ அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லது எப்படி வேணா செஞ்சிடலாம், கெட்டது செய்யும் போது தான் அதை கரெக்டா செய்யணும். நாம நல்லா சம்பாதிக்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் தேவை. கமான் டாட், நம்ம இப்போ அசோசியேட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட இது என்ன அவ்வளோ நல்ல ப்ராஜெக்டா? முட்டாள், நாம இது வரைக்கும் அசோசியேட் ஆயிருக்கிற பிசினஸ் பூரா ப்ராடக்ட்ஸ் பத்தினது. ஆனா இது அந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்குற மூளையை பத்தினது. அது சரி, இந்த ப்ராஜெக்ட் என்ன எஸ்டிமேட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? நான் எப்படிப்பா? மேக் அ வைல்ட் கெஸ். To my knowledge, roughly about 500 crores. 500 கோடியா? பின்னாடி ஒரு சைஃபர் சேர்த்துக்க, 5000 கோடி. Scintillating 5,000 crores. ஆச்சாரியா. அப்பதான் நான் அகிலேஷ் ஆச்சாரியாவை முறையா பார்த்தேன். வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க ப்ளீஸ். சார், நான் அகிலேஷ் ஆச்சாரியா, யூனிவர்சல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி சார். ஓ, லாஸ்ட் வீக் அன்ஃப்ளூயன்ஸ் செமினாரில் உங்கள் ஸ்பீச் கேட்டேன். ஓ, இட் வாஸ் ஆசம் சார். சார், அதில் ஓபிஐசி ப்ராஜெக்ட் பற்றி சொன்னீங்களா சார்? எஸ். இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் சார்? முடியுமா? முடியும். 100% ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். என் லைஃப்பில் பாதி நேரம் அந்த ப்ராஜெக்டில் தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய ஃபண்டிங் தேவைப்படும். அதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படும். சார், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபண்டிங்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். எப்படி உங்களால் முடியும்னு நம்புறீங்க? சார், எங்கள் அப்பா ஆச்சாரியா, HRD மினிஸ்டர். ஆக்சுவலாக அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் பையன் நான் சொல்கிறதுக்காக அவர் இந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கண்டிப்பாக அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். லெட்ஸ் கிவ் இட் a try சார். நான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளில கொண்டு வரணும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற வழியிலையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது நான் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு? என்ன சொல்கிறீங்க? நோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் நஷ்டமாக சேர்த்துங்க சார். சார், இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் மீ சார். ப்ளீஸ் சார், ஓகே சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். ஓகே. உங்களுடைய இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியுமா, எனக்கு புரியுற மாதிரி? ஓ எஸ். ஒரு நாடு வல்லரசாகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டு மக்களுடைய திறமையும் ஆற்றலும் தான். எவ்வளோதான் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மனித சக்தி தான். யூ ஆர் ரைட். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா துறையும் விரும்பி படிச்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ உள்ள இந்த லேட்டஸ்ட் ஐடி பூம்னால எல்லாரும் அந்த துறையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மற்ற துறைகளில் உள்ள திறமசாலிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அப்போ இதோட பாதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பொருளாதார வீழ்ச்சி, கிரைம்ஸ் பெருகிறது, நம்மளுடைய பணத்துக்கு அயல்நாட்டில் மதிப்பு இல்லாமல் போகிறது, பிரெயின் ட்ரெயின், எக்கனாமிக் இம்பேலன்ஸ். இப்படி இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பழையபடி அடிமை நாடாயிடும். நாம இதை தடுத்தே ஆகணும். ஓபிஐசி, திஸ் இஸ் a சொல்யூஷன் சார். ஓபிஐசி ப்ராஜெக்ட் மூலமா ஒரு HRD டூலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டூலுக்கு தேவையான இன்புட் இந்தியாவோட ஒட்டுமொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா எடுத்துக்கிட்ட எந்த ஒரு ஊரை பத்தின டீடைல்ஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு சூட்டபிளா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இங்க. இந்த ஊரோட பாரம்பரிய தொழில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷிங். இங்க டெவலப் ஆன தொழில் டிராவல் அண்ட் டூரிசம், லெதர் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஊருக்கு
இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் போன்ற துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும். கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும். இப்படி செஞ்சா இன்னும் 4 வருஷத்துல ராமநாதபுரம் 100% டெவலப் ஆகும். இந்த growth இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு 0.2% ஆவது கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ப்ராஜெக்டை நம்ம கண்ட்ரில மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இல்ல சார், இது எந்த கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த கண்ட்ரி சூப்பர் பவர் ஆகும். சார், யாரு? பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கோம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இது என் வாங்க பையன். வாங்க உட்காரலாம். இருக்கட்டும் சார், கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்கூல் டிரைவர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாய், என்ன படிக்கிறீங்க? 7th அங்கிள். ஓ வெரி குட். ஹாய். இந்தா அங்கிள். தேங்க்யூ. உங்க சன்னா சார்? சிஸ்டரோட சார். ஓ ஹாய். ஹாய். சரிங்க சார், நான் கிளம்புறேன்.